அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு குருவோட நாள், வியாழக்கிழமை. செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். 3 times ஓம்கா. குரு பிரம்மா குரு விஷ்ணு சகனா பவத்து திரியம்பகம் யஜாமஹே அண்ட் பிராணசேதம் வசேஷவம். ஓ ஓ ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। प्राणस्येथं वशे सर्वं पृथिवी यत् प्रतिष्ठितं मातेव पुत्रानुरक्षस्व ஸ்நக்ஷ பிரஞாக்ஷ விதேகினைதே. அவர்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஆன்மீக குருமார், 18 சித்தர்கள், இந்த பூமி தாய் அனைவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் பிராணாயாம மற்றும் தியான பயிற்சியானது நமக்கும் நம்மளால் மற்றவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். Feel the calmness, relax the whole body and mind, feel the happiness, smile on your face. Slowly release your hand, hit your palms, apply your face gently. Thank you. பிரெயின் டெக்னிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னொன்னு காது கூட பண்ணலாம். எஸ், இன்னைக்கு டிஃப்ரெண்ட் பிரெயின் டெக்னிக். கை வந்து ஒரு கையில இன்டாக்ட் ஃபிங்கர், ஒரு கையில லிட்டில் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல், சுண்டி விரல். இந்த சுண்டி விரல ஆள்காட்டி விரலுக்கு ஒன்னொன்னா கொண்டு வரணும். இந்த ஆள்காட்டி விரல சுண்டி விரலுக்கு கொண்டு போகணும். பாருங்க, மாத்துங்க பார்க்கலாம். இந்த கை நடுவிரல், இந்த கை மோதிர விரல். மாத்திட்டீங்களா? இந்த கை மோதிர விரல், இந்த கை நடுவிரல். இந்த கையில மோதிர விரல், இந்த கையில நடுவிரல். மாத்திட்டீங்களா? இந்த கையில சுண்டி விரல், இந்த கையில ஆள்காட்டி விரல், இன்டாக்ட் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர். ஒரு கையில லிட்டில் ஃபிங்கர் இருக்கணும், இன்னொரு கையில இன்டாக்ட் ஃபிங்கர் இருக்கணும். பண்ணிட்டீங்களா? இப்ப அப்படியே திருப்பி பண்ணுங்க. இந்த கையில நடுவிரல், இந்த கையில மோதிர விரல். இந்த கையில மோதிர விரல், இந்த கையில நடுவிரல். இந்த கையில சுண்டி விரல், இந்த கையில ஆள்காட்டி விரல்.
ஓகே, சூப்பர். இன்டர்லாக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு விரல ரைஸ் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், தி another ஹேண்ட் ரிவர்ஸ். ஒன்னு முன்னோக்கி, ஒன்னு பின்னோக்கி. போத வருத? நான் சேம் டைரக்ஷனா மாத்தி போனோம். ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், தி another ஹேண்ட் ரிவர்ஸ். சேம் டைரக்ஷன் போகுது சார். கரெக்டா போதா? சேம. நான் கிரண். ம். అర్థమైందా? అర్థమైంది. ஆ அச்சா. ம். பா, நம்ம கையே நம்ம சொல்ற பேச்சு கேட்கணும்னா அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அச்சா. சரி, காது பண்ணிட்டு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 200 to 300 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு காதுல. நான் பண்ற மாதிரியே காது பண்ணுங்க. மொத்தம் 10 நாடியில 2 நாடி காதுல ஓடு. போடுங்க. பண்ற மாதிரியே பண்ணுங்க. நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். காது பண்ணிட்டீங்கன்னாக்கா பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பண்ணுங்க. ஓகே, அடுத்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ். இன்னும் 3 பாயிண்ட்ஸ். உங்களோட பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்யணும்னாக்கா மைண்டு காமா இருக்கணும். அதுக்கு வந்து டியூ 20 எக்ஸ்ட்ரா 1 SJ 20 21 22 பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் சக்கரா வைங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன் 12 டைம்ஸ். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஆஞ்சா சக்கரா 12 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அடுத்தது சைட்ல நேத்தி போட்டு இந்த புருவம் அப்படியே முடிகின்ற இடத்துல ஒரு டிப்ரெஷன் தெரியும் பாருங்க. இந்த டிப்ரெஷன்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன் 12 டைம்ஸ். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12. Okay, got it? The 3 point is a very, very important point for Varma. அக்குபஞ்சர்ல, யோகால, வர்மால இந்த 3 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. இதுக்கு கிரவுன் சக்கரா, சகசாரம், இதுக்கு பேர் ஆஞ்சா சக்கரா, இது பீனட் கிளாண்ட், இது பிட்யூட்டரி கிளாண்ட், இது பிள்ளையார் கொட்டு. நம்ம பிரெயின் வந்து ஷார்ப் ஆயிடும். நுண்மான் நுழைப்புலன் அறிவு. நீங்க என்ன நினைச்சாலுமே உங்களோட மெமரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? டன். இப்ப செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சின் முத்ரா. வாங்க கபாலபாத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிராணாயாம செஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு 5 சென்ஸ் மெடிடேஷன் போகலாம். வாங்க, ரெடி? கபாலபாத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிபி பேஷண்ட், எபிலெப்சி பேஷண்ட் பண்ணக்கூடாது. மீது எல்லாரும் பண்ணலாம். இது பண்ணா மூளையோட செல்கள் நன்றாக வேலை செய்யும். ஸ்னீசிங், தும்மல் எதுவும் வராது. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கபாலபாத்திக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அடுத்தது பஸ்திகா. கை அப்படியே வச்சுக்கலாம். மேல் நோக்கி கீழ் நோக்கி வரும்போது போத் நாஸ்டில் எக்ஸேல். போத் நாஸ்டில். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பொறுமையா வரும். ரிலாக்ஸ். டிஃப்ரெண்ட் சென்சேஷன் இருக்கும், அதை ஃபீல் பண்ணுங்க. ஹெட்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், ஒரு வைப்ரேஷன் தெரியும், அதை ஃபீல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் பிரீதிங். பஸ்திரிக்கா. அதுக்கப்புறம் செக்ஷன் பிரீதிங் போடலாம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். செஸ்ட் பார்த்து பொறுமையா பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், நல்ல ஷோல்டரை பின்னாடி தள்ளிக்கோங்க. எக்ஸேல். இன்ஹேல், கோ. 5, 6, 7, 8, 9. முடிச்சிட்டிங்களா? பொறுமையா முடிச்சாச்சு அப்படின்னாக்கா செக்ஷன் பிரீதிங் போகலாம். இன்னைக்கு உஜ்ஜாய் நம்ம டீட்டெயிலா சால்வ் பண்றேன். இருக்கு, வாங்க. எஸ், ஆல்வேஸ் கீப் யுவர் பேக் போன் ஸ்ட்ரைட். ஸ்பைன் எரெக்டா இருந்தாதான், முதுகுத்தண்டு நல்லா இருந்தாதான் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ நல்லா. பிசிக்கல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இந்த 4 எனர்ஜியும் கரெக்டா இருக்கும். அப்டமன் போகலாம் 9 டைம்ஸ். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 டைம்ஸ் முடிச்சிருங்கனாக்கா அடுத்தது செஸ்ட். 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9. Chest breathing முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஷோல்டர் அப் அண்ட் டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஷோல்டர் அப் அண்ட் டவுன். முடிச்சிட்டீங்களா? ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பூர்ண சுவாசா, யோகிக் பிரீதிங். அப்டமன், செஸ்ட், காலர் போன் மூணுத்தையும் சேர்த்து இன்ஹேல் பண்ண போறீங்க. மூணுத்தையும் சேர்த்து எக்ஸேல் பண்ண போறீங்க. While inhale, expand your abdomen, chest and clavicular region. Exhale, contraction, clavicular region, chest and abdomen simultaneously. Do it 9 rounds. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பண்ணிட்டீங்களா? 9 ரவுண்ட்ஸ் ஓவர். தென் சூரிய அனுலோம் விலோம், சந்திர அனுலோம் விலோம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. chin mudra, left hand chin mudra, right hand Nasika mudra. The tip of the tongue should touch the palate. Keep your backbone straight, smile on your face and do the practice. Right nostril breathing only. Start. 9 rounds. Neck straight, spine erect. Right 9 rounds முடிச்சிட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் 9 rounds பொறுமையா பண்ணுங்க.
ஆல் குட். தனித்தனியா பண்ணிட்டீங்க. சூரிய பேதனா, சந்திர பேதனா. ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல். அந்த மாதிரி 9 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. இட்ஸ் கால்டு சூரிய பேதனா. இன்ஹேல் ரைட், எக்ஸேல் லெஃப்ட். ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. ஃப்ரீயா வேணும் டைம். ரைட்ல இன்ஹேல், லெஃப்ட்ல எக்ஸேல் முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, லெஃப்ட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். இட்ஸ் கால்டு சந்திர பேதனா. இது சூரிய பேதனா, இது சந்திர பேதனா. சந்திர பேதனா பிராக்டிஸ் பண்ணு.
ரெண்டுமே 9 முடிச்சிட்டீங்களா? போலாமா நாடி சுத்திக்கு? எஸ். நாடி சுத்தி ப்ராக்டிஸ். ரெண்டு விரல் நெத்தி பொட்டுல வச்சுக்கோங்க. thumb on the right nostril, little finger and ring finger is left nostril. Start doing it. நாடி சுத்தி, நாடி சோதன். Exhale, inhale, close. Exhale, inhale, close. Please do it 9 rounds. Sukshma Nadi, opening technique. நைன் ரவுண்ட்ஸ் பண்ணிருக்கணும். ஸ்லோவா அழகா பண்ணுங்க. தண்டு வட சுத்தி பயிற்சி. அதுக்கப்புறம் கூலிங் பிரம்மரி உஜ்ஜாய் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. மடி மேல வச்சுக்கோங்க. While inhale, the pranic energy move upward direction from the basic chakra to Anya chakra. While exhale, the pranic energy moves from Anya chakra to basic via spinal cord. Repeat this technique five rounds. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale,
அஹ், ஓ, அடுத்தது உஜாய் கூலிங் பிரம்மரி. உஜாய் சின்முத்ரால வச்சுக்கோங்க. பாருங்க. இன்ஹேல். இந்த குளாட்டிஸ் இருக்கும் த்ரோட்ல பாருங்க. இந்த இடத்துல லாக் பண்ணிக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போத் நாஸ்டில் இன்ஹேல். இந்த இடத்துல ஒரு சவுண்ட் கிசிங் சவுண்ட் தெரியும். இந்த இடத்துல லாக் பண்ணி பாருங்க. நெக்கை ரிலீஸ் பண்ணிட்டு எக்ஸேல் த்ரூ த லெஃப்ட். அவ்வளவுதான். இன்னும் ஒரு டைம் பண்ண பார்க்கலாம். இன்ஹேல் போத் நாஸ்டில், chin lock, release, exhale through the left. அவ்வளவுதான். சித்தலி சித்காரி சதந்தி அண்ட் பிராமரி. ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க. Inhalation through the teeth, cooling pranayama. 3 times and Brahmari 3 times. பொறுமையா பண்ணுங்க. Antharmukam. Go inward direction. 3 times humming sound. Sound. Observe the calmness. Feel the changes in your mind. Feel the happiness, peace, bliss, and prosperity. Gentle smile upon your face. Great. Wow. அடுத்தது மெடிடேஷன் போகலாம். மெடிடேஷனுக்குள்ள தியான மந்திரம். சனை சனை இருபரமே புத்தயா விருதி ஹிருதயாம் ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சதபி சிந்தயே. பகவத்கீதனுடைய 6th சாப்டர்ல உள்ள ஸ்லோகா இது. தியானம் நீங்க திரும்பி திரும்பி பண்ணாதான் சித்திக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 21 days, 48 days, 90 days, 180 days, 10,000 hours is called tipping point. அவுட்லாயர்ஸ்ன்ற ஒரு புக்ல 10,000 மணி நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் லெஜெண்டா மாற முடியும். ஸ்டார்ட் பண்றது ஈஸி, தொடர்ந்து செய்வதுதான் சிரமமே. கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி, அதுக்குதான் கோச் வேணும். நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்கா உசேன் போல்ட், டெண்டுல்கருக்குலாம் கோச் இருக்கிறதுனாலதான் அவங்க சக்சஸ் பண்ணாங்க. வித்வுட் கோச் தே கேனாட் சக்சஸ். கரெக்டுங்களா ரெண்டு பேருக்கும்? அப்ப கோச் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் என்று சொல்லுவாங்க. உங்களை எழுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும். தீக்குச்சியும் பட்டையும் தனித்தனியா இருக்கும் போது தீக்குச்சி எரியாது. அப்படி உரசினாதான் பத்திக்கும். என்னங்க ஐயா கரெக்டுங்களா? அதனால அந்த உரசறத்துக்கு ஒரு ஆள் வேணும். தட் இஸ் அ மோட்டிவேஷன். மோட்டிவேட்டர், கோச், ட்ரைனர், யாராவது ஒருத்தர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் அ மெசேஜ். வாங்க செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். தியானம் இன்னைக்கு பஞ்ச இந்திரியங்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக தான் இந்த உலகை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஹக், டேஸ்ட், ஸ்மெல், பாக்குறோம், கேட்கிறோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த சக்கரா பண்ணிட்டு முடிச்சோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே என்னுடைய குரலையே ஃபாலோ பண்ணிட்டு வா.
இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. வலது கை கட்டை விரல் மேல் நோக்கி இருக்குமாறு வச்சுக்கோங்க. Keep it your lap. மடி மேல வச்சுக்கோங்க. Keep your backbone straight. Gently close your eyes. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். தவம் தொடங்குவோம். பஞ்ச இந்திரிய தவம். மொத்தம் நம்ம மனிதனுக்கு 6 அறிவு இருக்கின்றது. முதலாவது அறிவாக தோல், தொட்டால் சினுங்கி செடி. செடிகளுக்கு தாவரங்களுக்கு ஓர் அறிவு இருக்கிறது. தொடு உணர் கருவியான தோல். தொட்டால் சினுங்கி செடி ஒன்று இருக்கு பாருங்க, தொட்டா சுருங்கி. அதே போல நம்ம உடம்புல தோள்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தன்மையாக டிஃபரன்ஸ் சென்சேஷன். கால்களிலிருந்து தலைப்பகுதி வரைக்கும் உள்ள தோள்களின் தன்மையை உணர்ந்து தவம் இயற்றவும். 1 நிமிடம். உங்க மனம் முழுவதும் தோள்களிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக புழு பூச்சி சுவை உணர்கருவியான நாக்கு. நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொண்டு அந்த நுனி நாக்கின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்ற வேண்டும். உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு 6 விதமான சுவையையும் இந்த நாக்கு தான் உணர்த்துகின்றது. 10,000 hours டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் அந்த நாக்குல. அந்த நாக்கையே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உள். அடுத்ததாக நுகரும் கருவியான மூக்கு. தவளை மற்றும் எறும்பு இது ரெண்டுத்துக்கும் வாசனை உண்டான கருவி லங்ஸ். தவளைக்கு லங்ஸ் இருக்கு, ஃப்ராக்.
பிளஸ் ஆண்ட் எறும்பு அந்த தொடு கொம்புகள் தான் அந்த ஸ்மெல்லிங் மூலமா தான் வருது. மூச்சு மோதி திரும்புகின்ற இடம், அதாவது பேஸ் ஆஃப் த நோஸ். மூச்சு காற்று உள்ளே போயிட்டு அந்த புருவ மத்தியில திரும்பும். அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 மினிட். Next, slowly shift your awareness in your eyes. பார்வை உணர்கருவியான கண், பாம்பு. 2 கண்களின் கருவழியை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அந்த கோட்டின் மேல் தவம் ஏற்ற வேண்டும். மாட்டு வண்டி பாத்தீங்கன்னாக்கா நுகத்தடி என்று சொல்வார்கள். 2 மாடையும் பூட்டியிருப்பாங்க. இந்த நடுல இருக்கிற இந்த கொம்பு தான் இழுத்துட்டு போகும். அந்த கொம்பு போல நினைச்சுக்கோ. 1 நிமிடம்.
அடுத்ததாக கேட்கும் கருவியான காது. எலிபென்ட், யானைக்கு காது நன்மை. இரண்டு காதுகளின் உட்புற செவி அறைகளை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அந்த கோட்டின் மேல் தவம் ஏற்றவும். அடுத்ததாக புருவ மத்தி, பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடம். அந்த இடத்துல போக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததாக தலை உச்சி, சகசிராரம், அந்த இடத்துல போக்கஸ். பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணோயினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனத்திறந்து நல்வாழ்வு பெற கருணையோடு ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளம். பிரைம் யோகா அகாடமி வாழ்க வளம். அடையார் நெட் ஹெட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தமிழர் பரிந்துரை வணிகத்தில் உள்ள அனைவர்களுடைய வியாபாரமும் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவ, நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். Bring your hands in நமஸ்காரம். கல்குட விசேஷம் இருக்காது. சர்வே பவந்த சுகினஹ
सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः. Get your palm, open our face gently, slowly open our eyes, look at the palm. Thank you. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். Thank you.